இப்போ நம்ம இருக்கிற இடம் கனடால இருக்கிற டொரண்டோ சிட்டில. கனடாவிலேயே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த சிட்டி தான். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டிராஃபிக்குங்க. அந்த டிராஃபிக் வந்து 5 நிமிஷம் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து 20 நிமிஷம் போக வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் இருக்கு. அடுத்து இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமா வந்து சைனீஸ் பீப்புளை வந்து பார்க்க முடியுது. அடுத்தது ஈரானியன் பீப்புள் பார்க்க முடியுது. இலங்கை தமிழர்கள் அதிகமா இங்க பார்க்க முடியுது. பல நாடுகள்ல இருந்து வந்து இங்க இமிகிரேட் ஆனவங்க தான் வந்து அதிகம். ஸோ அப்படி உருவான நாடு தான் கனடா. அண்ட் இங்க வந்து நம்ம நாடு மாதிரியே தான். யூஎஸ்ல வந்து மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம நாடு மாதிரியே தான் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர், 10 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரி தான் வந்து இங்க சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கேஸ் எல்லாம் போட்டோம்னா, அதாவது பெட்ரோல் எல்லாம் போட்டோம்னா யூஎஸ்ல வந்து கேலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து லிட்டர் கணக்குல தான் சொல்றாங்க. பட் யூஎஸ்ல இருக்கிற மாதிரியே லெஃப்ட் சைடு டிரைவிங் தான் இங்க. இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரைட் சைடு டிரைவிங் கிடையாது. இந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற நியூயார்க் சிட்டி மாதிரி தான். நிறைய வேற நாட்டு மக்கள் வந்து இங்க அதிகமாக பார்க்க முடியுது. அதே நேரம் வந்து ரொம்ப டிராஃபிக்கும் அதிகமா இருக்கு. நியூயார்க் வந்து அது மாதிரி தான் இருக்கும். பட் நியூயார்க்கோடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப 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 அதிகம் இந்த சிட்டியை கம்பேர் பண்ணும் பொழுது. இங்க வந்து ஒரு 2-3 மாசம் தான் வந்து நல்ல வெயில் இருக்கும். ஆக்சுவலான வெயில் இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அந்த வெயில யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள். கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்றது, இந்த சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த டைம்ல தான் அவங்க வந்துட்டு அதிகமா வெளியிலேயே வராங்க போல இருக்கு. அதிகமா வெளியிலே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் அப்படிங்கிறது இந்த சம்மர் டைம்ல தான். வின்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு போறது வருது அந்த மாதிரியான ஒர்க் மட்டும்தான் இருக்குமா. அதிகமா வந்து வெளியில போக மாட்டாங்களாம். ஸோ இந்த சம்மர் டைம்ல இந்த வெயில் எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து நிறைய சைக்கிளிங் பண்றவங்கள பார்க்க முடியுது. சைக்கிளுக்கு அப்படின்னே ரோட்ல வந்து தனியா அதுக்கான அவங்களுக்குன்னு ஒரு லேன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சைக்கிள்ல போறவங்க வந்து ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது. மேபி நம்ம வந்து அத்தனை மாசமும் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்து இருக்கிறதுனால உடம்புக்கு ஒரு வேலை எதுவும் கொடுக்காததுனால இந்த சம்மர் டைம்ல இந்த சைக்கிளிங் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இவங்க செய்யறாங்க. கனடால வந்து இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அதே நேரம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அட்வான்டேஜ் அதாவது என்ன அப்படின்னா கனடாவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ஒண்டர்ஃபுல்லான ஹெல்த் கேர் சிஸ்டம். நீங்க வந்து ஃப்ரீ ஃபுல்லா, ஈவன் எமர்ஜென்சிக்கு போனா கூட ஃப்ரீ தான். யூஎஸ்ல எல்லாம் எமர்ஜென்சிக்குலாம் வந்துட்டு ஃப்ரீயாலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து எமர்ஜென்சிக்கு போனா கூட வந்து ஃபுல்லா ஃப்ரீ தான். என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்காக நம்ம ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ணி தான் போய் பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது, அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அவசரத்துக்கு போகணும்னா எமர்ஜென்சிக்கு போகலாம், மற்றபடி ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா வந்து கனடாவுடைய இண்டிபெண்டன்ட் டே. ஸோ தே ஆக்சுவலி செலிப்ரேட்டிங் ஹியர். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நிறைய கம்யூனிட்டில செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க.
Me. ஹாய். இப்போ நம்ம இருக்கிற இடம் கனடால டொரண்டோல இருக்கிற செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்ல இருக்கோம். இது ஆக்சுவலா பார்த்தோம்னா முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது சிட்டி ஹாலா இருந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸா வந்து இருந்திருக்கு. இதை இப்போ வந்து ஃபுல்லா மார்க்கெட்டா மாத்திருக்காங்க. இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 ஃப்ளோர்ல இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நிறைய ஷாப்பிங் கடைகள் வந்துட்டு நிறைய இருக்கு. அதாவது ஷாப் பண்ற மாதிரியான கடைகள், ட்ரெஸ், சுவினியர்ஸ், இது மாதிரி அண்ட் வெஜிடபிள்ஸ், இது மாதிரி ஷாப் பண்ற மாதிரியான கடைகள் நிறைய இருக்கு. இப்போ இதே மேல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கு. நிறைய மீட்ஸ் வந்து வாங்குறதுக்கான மீட் கடைகள் இங்க இருக்குது. நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. நம்ம இதை தான் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம். Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. இது எல்லாமே ரியல் லீஃப்ல பண்ணிருக்காங்க பாருங்க. Storybox Audio. 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 Storybox Audio.